இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சத்யா. ஹலோ அர்ஜுன். சத்யா, நீ ஒண்ணும் பயப்படாத, பதட்டப்படாத. நான் சொல்றது கேளு. அர்ஜுன், முதல்ல நான் சொல்றத நீ கேளு. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி என்ன கொலை பண்ண வந்தவன் சஞ்சய் வந்தான். அதத்தானே நீ சொல்ல வர? பயப்படாத சத்யா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சஞ்சய புடிச்சாச்சு. ஆமா சத்யா, அந்த சஞ்சய் வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு லாக்அப்லயும் தள்ளியாச்சு. என்னாச்சு? நீ உடனே ரெசார்ட்ல ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. என்ன? சஞ்சய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா? ஹலோ சத்யா, யார்கிட்ட பேசுற? யார் இருக்கா பக்கத்துல? அது ரெசார்ட் மேனேஜர். அவர்கிட்ட ஒரு நிமிஷம் போனை கொடு. சார் சார், அர்ஜுன் அவரு போயிட்டாரு. சஞ்சய் ஏதோ உளறான் சத்யா. உன் பொண்டாட்டி பொய் சொல்றா. அவ யாருன்னு தெரியுமா? அப்படிலாம் ஏதேதோ பேச வந்தான். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் அவனை பேச விடாம அவனுக்கு பலார்னு ஒண்ணு விட்டாரு. அவன் மயங்கி விழுந்துட்டான். அவன் சென்னையில இருந்து தப்பிக்கும் போது ஒரு போலீஸா அடிச்சு போட்டிருக்கான் சத்யா. அந்த போலீஸ் இப்ப இறந்துட்டாராம். அதனால இப்ப இவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் ஆக போகுது. அர்ஜுன், சஞ்சய் எப்படி வந்தான்? அது அவன் ஒரு கார்ல வந்தான். யார்கிட்ட திருடினானே தெரியல. கார்ல வந்தானா? ஒருவேளை அக்காவை அந்த கார்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கானா? ஹலோ சத்யா, லைன்ல இருக்கியா? இருக்கு அர்ஜுன். இப்ப அந்த கார் எங்க? இப்ப அந்த காரு ஸ்டேஷன் வாசல்ல தான் நிக்குது. ஏன், என்னாச்சு? இல்ல, அவனை பத்தின ஏதாவது ஆதாரம் அந்த கார்ல இருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். நீ பாத்துக்கோ. சத்யா, அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் பாத்து பாரு. போலீஸ் கிட்ட கார் ஒப்படைச்சாச்சு. அவ்வளவுதான். அத பத்தி இனிமே நமக்கு கவலையே வேண்டாம். நீ கிளம்பி வா. சரி அர்ஜுன், நான் வச்சிடுறேன். ஓகே, சீக்கிரம் வா. என்னடி, சஞ்சய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா? அப்போ அவன் கடத்தின தேவியக்கா எங்க? அதான் தெரியல கல்யாணி. அவன் நிச்சயம் கார் பின் சீட்ல இருந்திருந்தானா யாராச்சும் பாத்திருப்பாங்கல்ல. ஒருவேளை அவளை கார் டிக்கில வச்சு போட்டிருந்தா. ஐயோ, நான் உடனே கிளம்பி போய் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே. ஐயோ, அர்ஜுன் பாத்துட்டா என்னடி பண்றது? நான் சீக்கிரமா கிளம்பணும். அப்ப நானு? நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம் கல்யாணி. நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போ. ஏய், என்ன சத்யா சொல்ற? ஆமா, விஷயம் இப்ப விபரீதமா போயிடுச்சு. நீ இப்ப அர்ஜுன் கண்ணுல பட்டேன்னு வச்சுக்கோ, அவருக்கு தேவையில்லாம சந்தேகம் வந்துரும். நீ உடனடியா டிரைவரை கூட்டிட்டு கார்ல சென்னைக்கு போயிடு. மத்ததெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சத்யா, என்ன ஏண்டி இப்படி திடீர்னு அனுப்புற? சத்தியமா தேவியக்கா காண போனதுக்கு நான் காரணம் இல்ல. அதுக்காக இல்லடி, சஞ்சய் மறுபடியும் தப்பிச்சு வந்துட்டான்னா நீதான் மாட்டுவ. உனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு அப்புறம் அதுவரை எனக்கு டென்ஷன் ஆயிடும். அதனால நீ முதல்ல கிளம்பு. சத்யா, நான் நிச்சயமா போணுமா? ஆனா உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போறது? ப்ளீஸ் கல்யாணி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நலன் சார் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கிளம்பு, நான் வரதுக்குள்ள நீ போயிடு. நான் ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கிறேன். அக்காவை கண்டுபிடிக்கணும். சரி, பை. சத்யா,